ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட்ல நீங்க பண்ண போறீங்க மிமிக்ரி? பொலிட்டிக்கல் சட்டையரா பண்ணலாமா சார்? ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரோட பண்ணுங்க, தாக்காத மாதிரி பண்ணுங்க. அதாவது நான் வந்து இப்ப என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கேன்னா, விஜயகாந்த் சார் வந்து இறந்துட்டாரு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பேய் மேல நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு விஷயம், ஒரு கற்பனையா பண்றேன். இப்போ கமல் சாரும் விஜயகாந்த் சாரும் சாரி ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து கேப்டனோட ஆவி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இது எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கற்பனையா நான் ட்ரை பண்றேன். அதாவது வந்து என்னன்னா, கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கடவுள் மேலேயோ பேய் மேலேயோ நம்பிக்கை கிடையாது, ஆவிகள் மேலேயோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து ரஜினி சார்கிட்ட வர, ரஜினி சார் கூப்பிட்டுருக்காரு. கண்ணா, நான் ஒரு முனிவரை பார்த்தேன், அவர் வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட பேசலான்னு சொன்னாரு, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கமல் சார் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி பேய் கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை கண்ணா, ஆனா விஜய் எனக்கு பிடிக்கும், விஜயோட ஆவியா பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நீங்க கூப்பிட்டு போங்க, என் நட்புக்காக, என் ரஜினி என் நண்பன், அவனுடைய நட்புக்காக நான் வந்து உங்க கூட வர்றேன், நான் பேசுறது கொஞ்சம் புரியாதுதான், ஆனாலும் புரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும், சரிங்களா? சரி கமல், நீ ஞாயிற்றுக்கிழமை என்னோட நட்பை மதிச்சு விஜய பார்க்க என் கூட வரேன் இருக்க, சரிவா பார்க்க போலாம். குகைக்குள் நுழைகிறார்கள் இமயமலையில. என்ன ரஜினி இது இவ்வளவு குளிர்ல என்ன கூப்பிட்டு வந்திருக்கா, உடம்புலாம் நடுங்குது ரஜினி, நீ எப்படி எல்லாம் தாங்குற, எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் அப்படிதான் கண்டா, எல்லாம் தெய்வத்தோட அருளால அப்படிதான், பாத்துக்கலாம். முனிவர்கிட்ட பேசுறாங்க, பாபாஜி இந்த மாதிரி விஜயோட ஆவி சொன்னேன்னு எங்க கொண்டு வரலாமா, பார்க்கலாமா, பேசலாமா? கொண்டு வரலாமே அப்படின்றாரு முனிவர். கொண்டு வந்தோன்னே, ஆஹா விஜய பார்த்துட்டேன், என்ன இது, என்ன மாயா, விஜய். கேப்டன் பேச போறாரு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. என்ன கமல், நம்புறீங்களா? இல்லன்னா அந்த முனிவர் தூக்கி அடிச்சிருவாரு விபூதிய சொன்ன உடனே ரஜினி பார்த்துட்டு, விஜய் விஜய் விஜய், ஆஹா என்ன சந்தோஷம் கட்டா, உடனே பார்த்துட்டேன், எத்தனை வருஷம் ஆச்சு, உங்க வீட்டுல சொல்லான்னு தான் பார்த்தேன், ஆனா நான் வந்து கொஞ்சம் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டுல போய் சொல்லான்னு தான் பார்த்தேன். அடுத்து இந்த மக்களுக்கு நீங்க எதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களே, அதை வந்து நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நீங்க சொல்லிடுங்க, நம்ம ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துக்கிட்டோம். உடனே விஜயகாந்த் சார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதாவது இப்போ என் குடும்பம் வந்து ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க, அதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு எதிரானவங்க தப்பான பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப கவலையை ஏற்படுத்துது. அவங்க இப்போ எடுத்த முடிவுல இப்போ யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்களோ அது எனக்கு வந்து பெருமகிழ்ச்சி அளிக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு காலத்துல பால் நழுவி பழத்துல விழும்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கலைஞர் சொன்னாரு. அததான் என் குடும்பம் இன்னைக்கு பண்ணிருக்கு. அதனால எனக்கு கவலை இல்லை. அதே சமயம் நான் உயிரோட இருக்கும்போது, போராடும் போது என்ன நான் பார்க்கணும்னு கேட்ட வராத மனிதர்கள் எல்லாம் என் பேரை வச்சுக்கிட்டு தப்பான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுதுப்பா, தெரியுது, யாருன்னு தெரியுது. இது யார் வாய்ஸ்? கரெக்டா எக்ஸாக்டா பேசல, கெஸ் வந்துருச்சுல. சரி, கேப்டன் என் பேரை தப்பா பயன்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தர். ஓகே, அதுதான் நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி தப்பான பிரச்சாரம் என் பேரை வச்சுக்கிட்டு எனக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனா என் குடும்பம் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. அதை நான் வந்து வரவேற்கிறேன். அதை வந்து வீடியோ எடுத்து ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் போட்டு காமிச்சிருங்க, சரிங்களா? சரி விஜய், நான் பாத்துக்கிறேன். அதான் நானும் சொல்லிடுறேன். நான் எப்படி வந்து புரியாத மாதிரி பேட்டி கொடுத்து அந்த தம்பியை தாக்கணுமோ நானும் பாத்துக்கிறேன். அதே சமயம் உங்க குடும்பம் எங்க கூட தான் இருக்கு. எனக்கு ஒரு சீட் தரலனாலும் பரவாயில்ல, அந்த 10 சீட்டும் என்னுடையதா நான் நினைச்சுக்கிட்டு நான் வந்து அவங்கள பாத்துக்கிறேன். அதனால பாத்துக்கலாம், எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே 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 தம்பி, தேங்க்யூ.
இந்த தம்பியோட Yes, கனிமுத்து. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய முயற்சி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் நிறைய கொண்டு வர ட்ரை பண்ணுங்க.